ரெண்டுக்கும் தனித்தனி ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்டையும் ஒன்லேயே கொண்டு வந்துடலான்னாங்க. ஸோ இப்போ பல மரங்களும் எங்ககிட்ட இருக்குது, டிம்பர் மரமும் எங்ககிட்ட இருக்கு. இப்போ நாம இந்த மாதிரி மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது எவ்வளவு தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு வேணாலும் இந்த பழங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வறட்சியான காலங்களில் மாந்தோப்போ தென்னந்தோப்போ கருகி போய் நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வறட்சியான பூமியில், அதுவும் வறட்சியான காலங்களை எப்படி கடந்து வந்தீங்க? அப்பப்போ எனக்கு டவுட் வந்துட்டே இருக்கும், நான் வந்திருக்கிற பாதையில் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இந்த காசு பணத்தை சம்பாரிச்சிட்டு அப்புறம் ஆரோக்கியத்தை தேடுறதுக்கு இப்போவே நிறைய பேர் அப்படி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த செலவை நம்ம குறைக்கணும்னா நம்ம இப்படியும் செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மண்ணை வளமாக்குறத நாட்டு மரமுங்க, மண்ணில இருந்து சத்து எடுக்கிறது ஹைபிரிட் மரமுங்க. வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் அறுவடை, அப்புறம் வர்ற உள்ள என்னென்ன இருக்குது அறுவடை பண்றா, என்ன ரேட்டுக்கு போகுதா வித்துட்டு போயிட்டே இருக்கிற. நெல்லிக்காயா வந்து பொறிச்சு கிலோக்கு 10 ரூபா கொடுப்பியா, ஒட்டுக்கு எடுத்துட்டு போயிரு, அப்படியும் கொடுத்துக்கலாம், மதிப்பு கூட்டியும் கொடுத்துக்கலாம். அது நம்ம சௌகரியமுங்க. இன்னும் 1 வருஷம் பராமரிச்சதுன்னா அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, தண்ணி கூட தேவையில்லைங்க. வந்துக்கு இன்னொரு வருஷம் கழிச்சுன்னா இன்னொரு வருஷத்துக்கு விடணுங்க. சரிங்க சரி. கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிடிக்கிட்டேன். நீ எல்லாம் போற முள்ளு உள்ளவங்க நடக்க முடியாது, இதுக்குள்ள ஆகாதுங்க. கண்டிப்பா இருக்கணும். வேளா மரம் மாதிரி முள்ளு மரம், மண்ணுக்கு தகுந்த முள்ளு மரம் இருக்கும் இல்ல, இழந்த மரம் வேளா மரம் தான் வந்து பறவைகளுக்கு வாழ்விடும். அது கட்டுறதே வந்து முள்ளு இருக்கிற மரத்தை தேர்ந்தெடுத்து கூடு கட்டும். காரணம் என்னன்னா முள்ளு சிக்க வச்சு கட்டும், கான்கிரீட் போட்ட மாதிரி. காத்தடிச்சாலும் இல்ல வேற ஏதாவது பாம்பு வந்து கொஞ்சம் சாப்பிட கூடாது. முள்ளு வந்து அரண் மாதிரி. அது வணக்கம்க்கா. வணக்கம் தம்பி. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க. தம்பி, இது வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வேடசந்தூர் தாலுகால கல்வார்பட்டின்ற ஊர், ரங்கமலைன்ற மலை அடிவாரத்தில் இருக்கோம் நம்ம. இந்த ஏரியா வந்து வறட்சி, அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து சராசரி மலை அளவை விட கம்மியாக பெய்கிற மலை அளவு உள்ள ஏரியா. இங்கே வந்து மரங்கள்லாம் வச்சுருக்கோம். அத்தி, நாவல், முள்சீத்தா, நெல்லி, அப்புறம் டிம்பர் மரங்களில் வந்து வாகை, செம்மரம், சந்தனம், தேக்கெலாம் வச்சுருக்கோம். நாங்கள் முதல்ல வந்து டிம்பர் மரங்கள் தான் வைக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிம்பர் மரத்தை வச்சிங்கனாக்கும் கொஞ்சம் வருஷங்கள் போனதுக்கப்புறம் வெட்டிட்டிங்கன்னா மறுபடியும் அது வந்து பொட்டல் காடாக மாறிடும். அதனால் பல மரங்கள் வைங்க, உணவு காடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருந்து மோகன்ராஜ் சார் சொன்னார். அப்புறம் இங்கே நம்மளுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சரோஜாக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க, கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வந்து இது பொட்டல் காடாக மாறிடுமே, அப்புறம் நீங்கள் உங்களோட கான்செப்ட் வந்து க்ரீனிஷாக இருக்கணுங்கிறது தானே உங்களோட கான்செப்ட், அப்புறம் அது வேஸ்ட்டு தானே அப்படின்னாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா பல மரங்களும் ப்ளஸ் டிம்பர் மரங்களும் ரெண்டுமே சேர்த்தியே வச்சுருக்கோம். பல மரங்கள் ஒரே குழியில் 2 மரம் வச்சுருக்கோம். ஒரு பழ மரமும் ஒரு டிம்பர் மரமும் வச்சுருக்கோம். அது மரங்கள் வந்து ஒரே மாதிரியான மரங்கள் கிடையாது. ஒரு பழமரத்துக்குள்ளே ஒரு பழமரம் அத்தி இருக்குன்னா அதுக்கடுத்து வந்து நெல்லி அல்லது முள்சீத்தா, அதுக்கடுத்தது ஒரு வந்து நவாமரம் வச்சுருக்கோம். ஆக மொத்தத்தில் வந்து மரங்கள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம். அப்படி வைக்கும்போது தான் நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர்கள் ப்ளஸ் மோகன்ராஜ் சாரோடது தான் வந்து அதிகப்படியான இதில் அவரோட பங்கு தான் அதிகம். அவர் சொன்ன மாதிரி தான் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் முதல் விஷயமா வந்து அவர் சொன்னது வந்து பல்லுயிர் சூழல் வேணும் அப்படின்னு சொன்னார். பறவைகள், மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி சொன்னார். ரெண்டாவது வந்து பழங்கள் வந்து இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே நாட்டு மரங்கள் தான் வச்சுருக்கோம். இந்த நாட்டு மரங்கள் தான் வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த நாட்டு பழங்கள் தான் தேவையாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் நாட்டு மரங்களை தேடி போனோம். அதில் நாட்டு மரங்கள் உற்பத்தி பண்ணுற மோகன்ராஜ் சார் வந்து எனக்கு அவர் வந்து ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அவரோட இதில் அவரை
அவர்கிட்ட தான் மரங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். நாட்டு மரங்களும் பழங்களும் தேவைங்கிறதுனால இது வச்சுருக்கோம் நாங்கள். டிம்பர் மரங்களோட கம்பேர் பண்ணுற அந்த வருமானத்தை இந்த பழமரங்களில் எடுக்க முடியுன்ற மாதிரியான நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இதுலேயே நல்ல வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அனுபவம் இல்லை. ஆனால் இப்போ மோகன்ராஜ் சார் வந்து சொல்கிறாரு, ஏன்னா அவருக்கு தான் அனுபவம் இருக்குது எதுலேருந்து எவ்வளோ வருமானம் எடுக்க முடியும்ன்ட்டு. நீங்கள் டிம்பர் மரத்தில் என்ன வருமானம் எடுக்கிறீங்களோ அதே அளவு பல மரங்கள்லேயே எடுக்கலான்னு சொன்னார். இப்போ அவரே தான் எங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்தாரு. டிம்பர் மரம் வச்சுருக்கிற ஒரு தோட்டத்தில் நாங்கள் போய் பார்த்தோம். பார்த்துட்டு அது ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுக்கும் தனித்தனி ஸ்பேஸ் தேவையில்லை, ரெண்டையும் ஒன்லேயே கொண்டு வந்துடலான்னாங்க. ஸோ இப்போ பல மரங்களும் எங்ககிட்ட இருக்குது, டிம்பர் மரமும் எங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் டிம்பர் மரத்தையும் வெட்டி விற்றுக்கலாம். இந்த இடம் வந்து ஒரு 6 ஏக்கரில் இருக்குது. 6 ஏக்கரில் வந்து மொத்தமாக அத்தியோ அல்லது நாவலோ வைக்கல. இங்கே நாங்கள் 4 வகையான மரம் வச்சுருக்கோம். 4 டைமில் காய்க்கக்கூடிய மரங்கள், வருமானம் வரக்கூடியது. அதே சமயத்தில் டிம்பர் மரங்களும் வச்சுருக்கோம், கூடவே வச்சுருக்கோம். இந்த டிம்பர் மரங்களும் ஒரே வகையான மரம் கிடையாது, பல வகையான டிம்பர் மரம் வச்சுருக்கோம். ஒரு 5-6 வகையான டிம்பர் மரம், ஒவ்வொன்றுலேயும் ஒரு 100-200 அந்த மாதிரி வச்சிருக்கோம். நாங்க ஒண்ணுல வந்து விலை கிடைக்கலனாலும் இன்னொன்னுல விலை கிடைச்சிரும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சிருக்கோம். ஒரே குழியில பழமரத்தையும் டிம்பர் மரத்தையும் வைக்கிறீங்க, அதுக்கு ஒன்றோட ஒன்று போட்டி போட்டு அதனுடைய சத்து குறைபாடு எதுவும் ஏற்பட்டுறாதா? எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கிட்ட கேட்டுக்கிட்டேன் நான். அவங்க வந்து பொதுவாக வந்து ஒன்றுக்கு தேவையான சத்து இன்னொன்றுக்கு தேவைப்படாது, மாற்றி மாற்றி எடுத்துக்கும் அப்படிங்கிற கான்செப்டை எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் வந்து இப்போ காடுகளில் வந்து மரங்கள் வளருதுன்னா எல்லா விதமான மரங்களும் ஒன்றுலேருந்து இன்னொன்று சார்ந்து வாழ்கிறதா சொல்கிறாங்க. அந்த கான்செப்டை நாங்களும் வச்சுருக்கோம். அதிகப்படியான அத்தி மரங்களும் நாவல் மரங்களும் இருக்குது. இதை நீங்கள் பழமாகவே பறித்து விற்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இல்லை நீங்கள் என்ன மாதிரியான எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கிறீங்க? இப்போ ஏதாவது இதில் வர்ற பழங்களை வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா மதிப்பு கூட்டி விற்கலான் இருக்கேன். அதிகபட்சம் அதுக்கான முயற்சி தான் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எங்களுக்கு இப்போ வச்சு 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து விளைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வாய்ப்புகள் கரெக்டாக இருக்கும்போது மதிப்பு கூட்டி விற்கலாங்கிறது தான் என்னோட கான்செப்ட். மதிப்பு கூட்டுதல்னா என்னதுங்கக்கா உங்களுடைய பார்வையில்? மதிப்பு கூட்டுதல்ங்கிறது வந்து ஒரு விவசாயி வந்து மரங்களையோ செடிகளையோ விளைய வச்சு ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்தா அதுக்கான லாபம் பூரா வந்து அந்த வியாபாரிக்கு போயிடுது. இப்போ நம்ம வியாபாரத்தையும் நம்மளே கையிடல் எடுத்துக்கும் போது வருமானம் நம்மளுக்கு கூடுது அப்படிங்கிற கான்செப்டில் மதிப்பு கூட்டி விற்கலாங்கிறதுக்கான முயற்சி பண்ணலான்னு இருக்கோம் நாங்கள். இப்போ சாதாரண ஹைபிரிட் பழங்களோ இல்ல மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பழங்களோ பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அழுகும் காலம் அதாவது அதிகம். இப்போ ஒரு பப்பாளி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சாதாரண நாட்டு பப்பாளி மார்க்கெட்டுக்கு வராததுக்கு காரணமே அதை கையாள்வது வந்துட்டு ரொம்ப கடினம். சிறிதா கொஞ்சம் சின்ன அடிபட்டாலும் அது வந்துட்டு அழுகிடும், கெட்டுடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த பொருளை சீக்கிரமா அழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பழங்கள் வந்துட்டு மட்டும் உங்களால எப்படி சரியா அழிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். முக்கியமா சோலார் ட்ரையர் அந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள்லாம் இருக்குன்றாங்க. பழம் தேங்காயெல்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்கிட்டோன்னா, இப்போ அத்தியெல்லாம் இருக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆக்கிட்டோன்னா அதை நம்ம எப்போ வேணாலும் விற்றுக்கலாம்ல. இப்போ நாம் இந்த மாதிரி மதிப்பு கூட்டி கொடுக்கும்போது எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு வேணாலும் இந்த பழங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மதிப்பு கூட்டலை இல்லை நம்ம அப்படியே பழமாக விற்கிறோம் அப்படின்னா அது தூரமாக கொண்டு போக முடியாது. தூரமாக கொண்டு போகணுன்னா வந்து இந்த மதிப்பு கூட்டணும். ப்ளஸ் அதான் அந்த வத்தல் அந்த மாதிரி போடும்போது எல்லாருக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா வறட்சியான காலங்களில் மாந்தோப்போ தென்னந்தோப்போ கருகி போய் நம்ம கண்கூட பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வறட்சியான பூமியில் அதுவும் வறட்சியான காலங்களை எப்படி கடந்து வந்தீங்க? இந்த ஏரியாவே வறட்சியான ஏரியா தான். இதை எப்படி சரி பண்ணி கொண்டு வரணுங்கிற கான்செப்ட் முதல்ல இருந்தது. அப்போ என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து மூடாக்கு போட்டோம். சுற்றி இருக்கிற பில்லெல்லாம் அறுத்து வந்து மூடாக்கு போட்டோம். அந்த மூடாக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் தேவைப்படுது. அது வறட்சியை தாங்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல கான்செப்டாக இருந்தது. இப்போ வந்து இந்த பில்லெல்லாம் இருக்கிற இடங்களில் வந்து ஈரப்பதம் நிறையா இருக்குது. இந்த பில்லு இல்லாத வெறும் மண் இருக்கிற இடத்துல வந்து மண் காஞ்சி போயிருக்கு. பில்லு அறுத்துட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல நல்ல ஈரம் இருக்குது. அதுதான் மூடாக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு எனக்கே புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இப்போ நாங்கள் காடே பூரா வந்து பில்லு அப்படியே விட்டுட்டு
இப்போ வந்து கொள்ளு அதெல்லாம் போட்டு அந்த குழி தண்ணி பாயிற குழியில் மட்டும் கொள்ளு போட்டு கொத்தி விட்டுட்டு அதை மூடாக்கா மாற்றிக்கலாங்கிற கான்செப்டில் வச்சுருக்கோம். இது வறட்சியை தாங்குங்கிறது நிறைய முன்னோடி விவசாயிகள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து பேசிக்கலாக விவசாயி, ஒரு 20 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 25 வருஷமாக வந்து சிட்டியில் இருக்கேன். சிட்டியில் இருந்துட்டு இப்போ வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ திடீர்னு எனக்கு எல்லா அனுபவம் வேணும்னா நான் வந்து முன்னோடி விவசாயிகளோட அனுபவத்தை கேட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மாழ்வார் ஐயா. இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி பார்த்ததில் வந்து பியூஸ் மனோஸ்ன்றவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். அவர் செகண்ட் வந்தவங்க வந்து அப்புறம் அதை எப்படி கொண்டு வரணுங்கிறதுல வந்ததில் நம்மாழ்வார் ஐயா. அதுக்கப்புறம் அதை வடிவமைக்கிறதுக்கு வந்தவங்கெல்லாம் சரோஜாக்காவும் மோகன்ராஜ் சாரும் வடிவமைப்பில் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் திருப்தியாகவே இருக்குது. இப்போல்லாம் எனக்கு இந்த மரம் வச்சு ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் நல்லா, ஒரு வருஷத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது நல்லாவே அப்பப்போ எனக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும், நான் வந்திருக்கிற பாதையில் ஜெயிச்சிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, எப்படியும் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேசும்பொழுது மரங்கள் கண்டிப்பாக வளர்த்தே ஆகணுன்ற உங்களுடைய அந்த தீராத மோகம் வந்துட்டு உங்களோட பேச்சில் வெளிப்பட்டது. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு தீராத மோகம் இதில் உங்களுக்கு இருக்குது? என்ன அப்படின்னாக்கோ, இப்போ காசு பணம்லாம் சம்பாதிக்கிறோம், அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் போதும்னு எந்த இடத்துலையுமே சொல்ல மாட்டோம். எதிர்காலத்தில் வந்து நம்மளுடைய தேவைகள் வந்து காசு பணத்தை வச்சு நிறைவேறாது, சரி பண்ணிக்க முடியாது. இப்போ வந்து எனக்கு வந்து 47 வயசு ஆகுது. சின்ன வயசில் நான் வந்து எந்த இடத்துலையும் தண்ணி குடித்தோம். நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த குடிக்கிற தண்ணி எல்லாமே நல்ல தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எந்த தண்ணியுமே நல்ல தண்ணியாக இல்லை, ஃபில்டர் தண்ணி தான் யூஸ் பண்ணணுங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம். காரணம் வந்து மழை இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து மண் வளம் கெட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மண் வளத்தையும் மழையும் ரெண்டையுமே சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே கான்செப்ட் மரங்கள் மட்டும்தான் அப்படின்றது இயற்கை ஆர்வலர்களுடைய ஆராய்ச்சி முடிவு. அப்போ அதுக்கு வந்து நாம் யாராவது கொஞ்சம் பேர் செஞ்சே தான் தீரணும். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் செஞ்சு தான் தீரணும். வாய்ப்பு வந்து என்கிட்ட இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னால் வைக்க முடியும். அது கொஞ்சம் வைக்கிறதுக்கு பணமும் வேணும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு என் பையனுக்கு வெறும் பணத்தை மட்டுமே சம்பாரிச்சு வச்சுட்டு போனால் அவன் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே வந்து காற்றையும் விலை கொடுத்து வாங்குறாங்க, தண்ணியை விலை கொடுத்து வாங்குறது எப்போ இருந்தே நடந்துட்டு இருக்கு. இப்போ காற்றும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த காற்று, தண்ணி, மண், இது மழை, இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மரம், அப்படி அது மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் யாரோ ஒருத்தர் செய்வாங்கன்னா யார் செய்வாங்க? நம்மள 4 பேர் முன்னாடி வந்தால் மட்டும்தான் முடியும். அதில் நாம் முதல்ல இருக்கலாமே. எனக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்காங்க, அவங்கள பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். அதில் வந்து எங்கள் குடும்பத்தில் வந்து இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும்போது டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் செலவு நிறையா பண்ண வேண்டியதாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் யோசிச்சார், எங்கள் பையன் வந்து அப்போ பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மாமியார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு இப்போ வர முடிஞ்சது. இயற்கையை காக்கணுங்கிற முடிவு எடுக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி பண்ணினா மட்டும்தான் நம்மளுடைய எதிர்கால சந்ததி வந்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவசியம் தேவைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதில் முன்னாடி வரணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோங்க. எல்லாருமே காசு பணத்துக்காகவே போயிட்டோம். உண்மையான ஆரோக்கியத்துக்கு நிறைய நம்ம செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த செலவை குறைக்கிறதுக்கு இது ஒரு அவசிய தேவையாக இருக்குது. ஒரு நாள் இந்த காசு பணத்தை சம்பாரிச்சிட்டு அப்புறம் ஆரோக்கியத்தை தேடுறதுக்கு இப்போவே நிறைய பேர் அப்படி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த செலவை நம்ம குறைக்கணும்னா நம்ம இப்படியும் செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து நல்ல ஆரோக்கியமான செலவாகவே இருந்துருது. இப்போ நீங்கள் ஒரே வகையான மரங்களை வைக்காமல் பல வகையான பழமரங்களை கலந்து வச்சுருக்கீங்க, இதுக்கான காரணம் என்ன? இது பல வகையான மரங்களை கலந்து வச்சதுக்கான காரணம் வந்து காடுகளில் வந்து எல்லா விதமான மரங்களும் இருக்குது. அது மாதிரி நம்ம காடு மாதிரி தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட முன்னோடி விவசாயிகள் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து வருமானத்துக்கு வந்து ஒரு சீசனில் அத்தி வரும், இன்னொரு சீசனில் நாவல் வரும், இன்னொரு சீசனில் நெல்லி வரும், இன்னொரு சீசனில் முள் சீத்தா வரும். அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கோம், கலந்து வச்சுருக்கோம். அப்புறம் லாங் டேர்முக்காக வந்து மரங்கள், டிம்பர் மரங்கள் வச்சுருக்கோம். செடி கொடுத்துருக்கிறவங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஒன்று சேர்க்கணுங்க. யார்கிட்ட இருக்குது, எங்க யார் உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கறது வந்து யாருக்கு தெரியறது இல்லை. ஒரு 30% மக்கள் வந்து இதை தேடிட்டு இருக்கிறாங்க. நாட்டுப்பழங்கள் இதெல்லாம் அத்தி வந்து தினசரி உணவுல எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல தான் எல்லாமே இருக்கிறோம். இதை வந்து நம்ம
எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்துடுறதேனுங்க. சரி சரிங்க. இப்போ அது எனக்கு சொன்னேன் இல்லைங்க, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அமேசான்ல அவங்க பொருள் உற்பத்தி பண்றதில்ல, ஆனா ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஆமா. அதுல போய் பார்த்தா தெரிஞ்சிருது. அதுல கூட போட்டு நம்ம வித்துறலாங்க. ஒன்னா சேர்ந்து பண்ணாதான் இது வந்து நல்லா இருக்குங்க. இயற்கை விவசாயம் அதுல காய்கறியில இருந்து பழங்கள் வரைக்கும். சரி சரி. இப்ப நாவல் இருக்குது, அதையும் மதிப்பு கூட்டலாம், அத்தி மதிப்பு கூட்டலாங்க. இன்னொருத்தர்கிட்ட கொய்யா இருக்கு, அதை நேரடியா கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துறதுக்கு உண்டான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கிறோம். சரி சரிங்க. எங்களையும் சேர்த்துக்குங்க கட்டாயமாங்க. ஏன்னா நாங்களா மார்க்கெட்டிங் தேடி போறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். நீங்கெல்லாம் போகும்போது உங்களோட பின்னாடி வர்றது எங்களுக்கு ஈஸியான விஷயமா இருக்கும். கொண்டு வந்துடலாங்க. சரிங்க. நானும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப் ஆரம்பிக்கிறதா இருந்ததுங்க. சரி. நம்ம ஒரு வேலையுமே செய்யல. இப்போ உங்க காடை ஒண்ணும் இருந்திருக்காது இல்லைங்க. ஆமா ஆமா. பொட்டல் காட்டு காட்டி நாங்க இது உற்பத்தி பண்றேன்னு சொல்ற மாதிரி இங்க வந்தாச்சுன்னா உனக்கு இது இப்படியே கண்டினியூவா தனியா ஒரு டீமா ஒரு ட்ராக் போட்டு கொண்டு போயிடுறது. இப்போ அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொருள் வாங்கி வித்துட்டு இருக்காங்க. அப்ப நேரடியா நம்ம வித்தாலும் வாங்குவாங்க. இப்ப நேரடியா அந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல வந்து விவசாயிகள் வரல, நம்ம கட்டாயம் வருவோம். உருவாக்குறதுக்கு ஒரு வகையில கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டான். விற்கிறது வந்து ஈஸியான வழியா நீங்களே ஒன்று சொல்லியிருக்கீங்க. நல்ல பொருள் இல்லைங்க, பொய் சொல்லி வைக்க போறது இல்ல. கண்டிப்பா சாப்பிட்டா என்னென்ன நடக்கும்னு சொல்லி உண்மை சொல்லி வைக்க போறேன். கண்டிப்பா. இப்ப ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட விளையிற மரங்கள் எல்லாமே இயற்கையில மட்டும்தான் வரப்போகுதுங்க. நாற்றகமா இருக்க போகுதுங்க. இல்லை, ஆனா நம்ம வச்சிருக்கிறது பண்றது இயற்கை விவசாயம் தானுங்க பண்றோம். நம்ம உரமோ பூச்சி மருந்தோ எதுவுமே போடல, எல்லாமே எருவு போட்டு அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாங்க, நீங்க எங்க எந்த லேப்ல வேணாலும் கொண்டு போய் டெஸ்ட் எடுத்துக்கங்க. கண்டிப்பா சொல்லி கொடுத்துடலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நீ ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துக்கன்னு சொல்லிரலாம். டெஸ்ட் எடுத்து பாத்துக்குவோம். ஒருவேளை நம்மளே தேவைன்னா கூட டெஸ்ட் எடுத்து லேப்ல நம்ம டெஸ்ட் எடுத்து கொடுக்கறது வேறீங்க. அவங்கள எடுத்து சொல்லிட்டு வாங்குறது அதெல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சந்தேகம் இருந்தால் நீ எந்த இடத்துல வேணாலும் கொண்டு போய் டெஸ்ட் எடுத்துக்கங்க. எப்படின்னு வந்து இன்னைக்கு நிறைய பேர்த்தினால சொல்ல முடியறது இல்ல. நம்ம சொல்லுவோமுங்க. கண்டிப்பா செய்யறது சொல்லுவோம், சொல்றதை செய்வோம். அவ்வளவுதாங்க. அதாவதுங்க இந்த காய்ச்சல் பாய்ச்சல் முறையெல்லாம் வந்து அந்த கான்செப்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி யோசிச்சோம்னா இது வந்து குழந்தை. இப்ப இந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஒரு வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசு குழந்தை மாதிரி தான் வளர்த்தோம்னா 20 வயசு பையன் விட்டு அது எப்படி இருந்தாலும் தாங்குவானுங்க. அதனால இந்த குழந்தையா இருக்கையில் நல்லா வளர்த்தி கொண்டு வந்துடணும். குழந்தையில நலங்குட்டை எப்படி மனுஷனையோ ஆட்டுக்குட்டியோ மாடோ அதே மாதிரிதான் மரமுங்க. நல்லா சீக்கிரமா மேல கொண்டு வந்துட்டோம்னா அது அப்புறம் பாத்துக்குமுங்க. மரங்கள் வந்துங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் வந்து பூமியில இருக்கிற வளர்த்து எடுக்குங்க. அப்புறம் இருந்து பிரபஞ்சத்துல இருந்து, காத்துல இருந்து, சூரிய வெளிச்சத்துல இருந்து, இதுல இருந்தெல்லாம் வந்து அதுல உட்கரகச்சு வந்து மண்ணை வளமாக்குறத நாட்டு மரமுங்க. மண்ணுல இருந்து சத்து எடுக்கிறது ஹைபிரிட் மரமுங்க. சரி சரி சரி. அதனால இன்னொரு வருஷம் காப்பாத்திட்டோம்னா இதுக்கெல்லாம் வந்து தானாவே வந்துக்கும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதுக்கு தேவையான பந்தோபஸ்தெல்லாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் அப்புறம் வந்து அதுதானுங்க நம்ம கான்செப்ட். அதுதானுங்க வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுவடை. அப்புறம் வர்ற உள்ள என்னென்ன இருக்குது அறுவடை பண்றா, என்ன ரேட்டுக்கு போகுதா வித்துட்டு போயிட்டே இருக்கிற. நெல்லிக்காயா வந்து பொறிச்சு கிலோக்கு 10 ரூபா கொடுப்பியா, ஒட்டுக்கு எடுத்துட்டு போயிரு. அப்படியும் கொடுத்துக்கலாம், மதிப்பு கூட்டியும் கொடுத்துக்கலாம். அது நம்ம சௌகரியமுங்க. இன்னும் ஒரு வருஷம் பராமரிச்சதுன்னா அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, தண்ணி கூட தேவையில்லைங்க. வந்துக்கு இன்னொரு வருஷம் கழிச்சுன்னா இன்னொரு வருஷத்துக்கு விடணுங்க. வாகை மரம் வச்சு கொண்டாந்துடலாம். நல்லா டிம்பர் உட்டான மரம் எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் தாங்கி அதுதானுங்க. சரி, இப்ப நம்ம வாகையை வச்சுமா இந்த மரத்துக்கு டிஸ்டர்ப் ஆகாதான்னு கேக்குறேன். இல்ல அது கவாத்து பண்ணி மேல கொண்டு போயிடுறதுங்க. அங்க ஃபார்ம் பாத்தீங்களா? ஆமா ஆமா அந்த மாதிரி நடுவுல இப்ப அந்த அவர் வச்சிருக்கிறதெல்லாம் வந்து செம்மரமும் அந்த மாதிரியான கம்மியா வளர்ற மரம் தான் வச்சிருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து பயங்கரமா வளருது. இப்ப ஒரு வருஷத்துலயே அதெல்லாம் 20 அடி இருக்க மாட்டேன் தெரியுது இந்த வாகையெல்லாம். இப்போ ரொம்ப உயரமா போயிடுச்சுன்னா நம்ம எப்படி பராமரிப்பு? இல்ல அது ஒண்ணு நம்ம அது டிம்பர் தானுங்க. அது உயரமா போக வச்சிடலாங்க. பழமரத்தை கீழே நிறுத்திடலாங்க. உயரமே போயிட்டு போகுதுங்க. அங்க வந்து மண் வளம் தண்ணி இதுக்கெல்லாம் வேற மாதிரிங்க. அங்க செம்மரம் வரும், மகோகனி வரும். இங்க வந்து வெள்ளவேளாங்காட்டுல வந்து எப்படிங்க அதுக்கெல்லாம் வராது. இங்க வந்து இதுக்குதான் இங்க வந்து கரெக்டான இது பீமரம் வாகை. இந்த வேங்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த நாவல் பக்கத்துல இருக்குது, நல்லா வந்துருக்குதுங்கக்கா. இப்ப இந்த மண்ணுக்கு அது சூட்டு தானே ஆகும் தானே. அதுக்கு வந்து உங்களுக்கு அது வெரைட்டியே ஒயில்டு இல்லைங்க. பேசிக்காவே வந்து அது எங்குட்டால வர்ற மாதிரி மரமுங்க. சரி சரி. வெரைட்டி ஒயில்டு இல்லைங்க. இங்க உங்களுக்கு பீமரம் நல்லா வருங்க. பீமரம் வாகை இப்ப போக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு வந்து நீங்க கோகோ அப்படிங்கறது வந்து அதுக்கு தண்ணி தேவைப்படும். தண்ணி இல்லாம அது வராது. தண்ணி இருந்ததுன்னா நம்ம இந்த 4 மரத்துக்கு ஒண்ணு நடுவுல கோகோ போட்டாலும் வருமுங்க. ஆனா கோகோ வந்து சின்ன மரம் தானுங்க, சின்ன குறு மரம் தானே அது. அதெல்லாம் சும்மா இவ்வளவு ஹைட் தானுங்க. 10 அடி 12 அடி உயரத்துலயே நின்றுமுங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஆனா தண்ணி இருக்கிற சீசன்ல இந்த வாகையை வச்சு விட்டோம்னா வந்துரும்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லாத சீசன்ல வச்சீங்கனாலும் வருமுங்க. அப்படின்றீங்களா? அதுக்கு தண்ணியே
தேவையில்லை. அப்படின்னா உழவு ஓட்டி அடுத்த வருஷம் இதுக்குள்ள நடுவுல ஒரு லைன் போட்டு விட்டுறலாங்களா? 20 செடி வாங்கி 4 மரத்துக்கு நடுவுல வச்சு பாருங்க. சரிங்க. இப்போ விதை வச்சு விட்டுருக்கு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். கட்ட முளைச்சிட்டு அது சாகாதுங்க. முளைச்சா வாக மறந்தேனுங்க. காட்டுக்கு குளிச்சு மெயினாக வேணும்ல, கட்டாயமாங்க. அதுக்காக வந்து நம்ம இழுப்பு வச்சு உண்டு பண்ணோம். நீங்க சொன்னபடி இழுப்பை வைங்கன்னு சொன்னீங்க. ஓரக்காலில் வச்சாச்சு இழுப்பை. அந்த ஓரத்துல வந்து எல்லாமே அதான் ஒரு 60-70 மரம் இழுப்பை இருக்கு. போதும். இந்த மேற்காலவரத்துல இருக்கிறதுலாம் நல்லா இந்த ஹைட்டில் இருக்கு. அதெல்லாம் ஒன்று போகாதுங்க. அது அடிமரமே ஒரு சில மரம் நம்ம கை தண்டி போட்டுருக்கு வந்துருச்சுங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. சரிங்கண்ணா. இந்த பூப்பொடி வச்சுக்கிட்டா அப்போ வைக்கப்போ சக்கரை தீட்டு இனிக்கிறதுனா போகும். பூ நல்லா நல்லா வந்துருக்குதானே. ஆமாம், அந்த அப்படியே நம்ம சுற்றி வருதில்ல, நம்ம கிழக்கு வருது 2 நடும் ஓட தான். இதுக்குன்னு ஒரு சின்ன கரையாட்டம் ஒன்று நாங்களாக தேய்க்கணும். அந்த மூலையில் ஒரு போர் இருக்குது, ஏதோ தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் தேங்கிச்சுன்னா நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும்ட்டு. பனைமரத்துக்கு தண்ணி விடலினாலும் வந்துரு. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி விட்டு 8 வருஷம் 10 வருஷத்தில் வரும். உயிர் வேலியா இருக்கிறதுக்காக மூங்கில், அப்புறம் இலுப்பை வச்சிருக்கோம். சில இடங்கள்ல தேக்கு இருக்கு, சில இடங்கள்ல வாகை இருக்கு. ஓரக்காலில் மரங்கள் வந்து அடர்த்தியா இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். அதுல பனைமரமும் வச்சிருக்கோம். பனை ரொம்ப தேவைன்னு சொல்லிட்டு பனைமரமும் வச்சிருக்கோம். ஓரக்காலில் இருக்கிற மரங்கள் வந்து அடர்த்தியான மரங்கள், மூங்கில் உயிர் வேலிக்காக, அப்புறம் பனைமரம், அப்புறம் வந்து அந்த ஓரக்கால் மரம் வந்து நிறையா இருக்கணுங்கிறதுக்காக வாகை, தேக்கு இதெல்லாம் இப்போ வந்து இன்னும் சின்னதாக இருக்குது, வந்துகிட்டு இருக்கு. ஓரக்கால்ல எல்லாம் வந்து மூங்கில் பல மரங்களும் நட்டிருக்கோம். இந்த மரங்கள் வந்து ஸ்பேஸ் வந்து அது தனித்தனியாக போயிடும். அதுக்கு தேவையான ஸ்பேஸை வந்து ஓரக்காலுங்கிறதுனால வெளியில் போய் அது படர்ந்து வந்துக்கும். ரெண்டாவது வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால நான் ஒரு புயல், அந்த சூறாவளி காற்றெல்லாம் வரும்போது இந்த உயரமான மரங்கள் அதிகமாக இருக்கும்போது உள்ளே இருக்கிற மரங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிருக்கோம். அதிகமான நேரமே தண்ணி உருள மாட்டேங்குதுப்பா. இன்னொரு 10 வருஷம் கழிச்சா நல்லா நோக்கி வந்துருவாரு. ஆனால் இப்போ இந்த மலைக்கு பின்னாடி பார்த்து ஒரு போடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மரம் இந்த அளவுக்கு எந்திரிச்சது இந்த மலைக்கு பின்னாடி தான். மரமெல்லாம் மேலே போய் மூடிக்கிச்சுன்னா இப்போ இருக்கிற தண்ணியிலேயே நீங்கள் வந்து உரலை காலிஃப்ளவர் முதற்கொண்டு போட்டு எடுக்கிற மாதிரி வந்துடும். அடுத்துள்ள மைக்ரோ கிளைமேட் வந்துருச்சுன்னா கிளைமேட்டு முள்ளங்கி, கேரட்டு, உருளை எது வேணுமோ நீங்கள் இல்லை. போன 2018 இங்கே இருந்துட்டு காலையில் ஒரு 10 மணிக்கு சரோஜாக்கா தோட்டத்துக்கு போனோம். அப்போவே ஒன்று இந்த கிளைமேட்டை அப்படியே வெளியில் அவங்க தோட்டத்தோட்டு கிழக்க வந்துட்டோம்னா அப்படியே பயங்கரமான ஹீட்டு. 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது மரத்துக்கு மரம் முட்டி வெள்ளம் உங்களுக்கு 30 அடி உயரத்துக்கெல்லாம் அத்தி போயிருமில்லங்க. ஆமாம். அப்படி போகும்போதுங்க எதுவுமே இல்லாம கீழே வந்து வேற வெள்ளம் பண்ணி இந்த மஞ்சள், இந்த கிழங்கு வயலெல்லாம் சும்மாவே எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாங்க. முதல் மழை பெய்யும் போது உள்ள எல்லாம் விதைச்சு விட்டு உழவு ஓட்டி விட்டுறதா அதே மலைக்கு மானாவாரியிலேயே வந்துருமுங்க. அப்புறம் என்ன ஈல்டு வருதா யாரோட பண்ணிக்கிறா, உள்ள ஒண்ணுமே போடக்கூடாதுங்க. விதை மட்டும் போடுற எடுத்துக்கிறேன், கிடைக்கிறத பாத்துக்கிறோம். ஆமாங்க, வர்றது அத்தனை லாபம். முட்டு வலி அதிகம் பண்ண வைக்க கூடாது, முட்டு வலியே போடக்கூடாதுங்க. விதை மட்டும்தான் முட்டு வலி, விதைப்பு அறுவடை. அது முதல் தடவை மட்டும். அப்புறம் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும். அதுல இருந்து விதை நம்ம விதை எடுத்து நம்ம அப்புறம் 10 செடிக்கு ஒரு செடி விட்டோம்னா அது விதை விழுந்து முளைச்சிருமில்லைங்க அடுத்த மழை காலத்துக்குங்க. அப்படி கொண்டு வந்துடுறேங்க. வனங்களை உருவாக்கி வாழ்க்கை முழுவதும் மறுபடை. கார்த்தி, சென்னைக்கு எப்போ விசிட்டுங்களா? சென்னை திரும்ப ரிட்டர்ன் போகணுங்க. இதாங்க விசிட்டு.